அனைவருக்கும் வணக்கம். பிரபல தனியார் மருத்துவமனையில் ஏசி ரூமில் காலில் கட்டுடன் படுத்திருந்தாள் கல்பனா. கீழே விழுந்து இடுப்பெலும்பு முறிந்து பிளேட் வைத்து ஆபரேஷன் செய்து இன்றோடு 3 நாட்கள் முடிந்திருந்தது. அம்மா, இந்தாம்மா சாத்துக்குடி ஜூஸ், குடிச்சிட்டு படுத்துக்க என்று மகளான ஆர்த்தி படுக்கையில் இருந்த அம்மாவின் தலையை தூக்கி டம்ளரில் இருந்த பழச்சாற்றை அவளுக்கு புகட்டினாள். ஆர்த்தி, நீ ஏமா என்னோட சேர்ந்து கஷ்டப்படுற? நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடுமா. வேலைக்காரி பாக்கியத்தை ஆஸ்பத்திரியில் நான் துணைக்க வச்சுக்கிறேன்னு சொன்னால் நீ ஏன் கேட்கவே மாட்டேங்கிற என்றாள் கல்பனா. என் செல்ல அம்மா, நீ உனக்கு பக்கத்தில் இருந்து நான் செய்யாமல் வேறு யாருமா செய்வா? 16 வயதில் அழகு தேவதையாக ஜொலிக்கும் தன் மகளை கண்கலங்க பார்த்தாள் கல்பனா. வாழ்க்கையில் இவளுடைய அன்பையாவது பெறுவதற்கு கொடுத்து வச்சிருக்கிறேனே என மனமும் நினைத்தது. அம்மா, உனக்கு காலில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பதை நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேம்மா. பார்க்குறதுக்கு அவரும் வரேன்னு சொல்லியிருக்காருமா என்றாள் மகளான ஆர்த்தி. தயக்கத்துடன் இப்படி ஆர்த்தி சொல்ல, எதுக்கு ஆர்த்தி, ஏன் சொன்ன? அவர் வந்து பார்த்து இப்போ எனக்கு என்ன ஆக போகுது? எப்போ மனசு விட்டு போய் அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டேனோ அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான உறவு இருக்க முடியும்? அவர் உனக்கு அப்பா, அதை மறுக்க முடியாது. நீ அன்பு செலுத்துவதையும் நான் தடை சொல்லலை. ஆனால் தயவு செய்து என்ன அதில் சம்மந்தப்படுத்தாத ஆர்த்தி, எனக்கு இது பிடிக்காது. செல்வந்தருக்கு ஒரே மகளாக பிறந்த நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன். கடலளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கையை சூனியமாக்கி போன அந்த மனுஷன் நினைக்கக்கூட எனக்கு பிடிக்கலை. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. தேவையில்லாமல் பழைய விஷயங்களை பேசி உன் மனசை நான் காயப்படுத்திட்டேன் என்று ஆர்த்தி ஆறுதலாக சொன்னார். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள், ஆர்த்தி, சரண்கிட்ட நீ பேசினியாம்மா? நல்லா இருக்கானா என்று அம்மாவுடைய குரலில் பாசம் இலையோடியது. விவாகரத்து கோர்ட்டில் முடிவாகி சரணை அப்பாவிடமும் ஆர்த்தியை அம்மாவிடமும் வளரும்படி தீர்ப்பு வர மகனை பிரிய தவித்து போனாள் கல்பனா. முதலில் கோர்ட் உத்தரவை மீறி அம்மாவை தேடி வந்தவன் வளர வளர அவளிடம் இருந்து விலகியும் போனான். அவளை பார்க்க வருவதே நின்றும் போனது. விவாகரத்தாகி 2 வருடங்கள் கழித்து ஒருமுறை மகனுடன் வந்தவர், கல்பனா, என்னை மன்னிச்சிடு. என்னால் உன்னையும் ஆர்த்தியும் பிரிஞ்சு இருக்க முடியலை. இளமை வேகத்தில் நான் ஏதோ எனக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான், அதை நான் மறுக்கலை. இப்போ நான் பண்ணின தப்பை உணர்ந்து திருந்தி உன்னோட இணைஞ்சி வாழ விரும்புகிறேன். எல்லா கெட்ட சவகாசத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னை நம்பு கல்பனா என்றார். தெரித்து விடுவது போல தன் கணவனை பார்த்தாள் கல்பனா. தேவையில்லை. 2 வருஷம் பிரிஞ்சிருந்த பிறகுதான் என் அருமை உங்களுக்கு தெரிய வருதா என்ன? ஏன் அந்த சாகசக்காரி உங்களை வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாலாம் என்ன? உங்களோட எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. எல்லாத்தையும் துடைச்சி எரிஞ்சிட்டேன். உங்கள் மகளை பார்க்க வந்தால் அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. என்ன தொந்தரவு பண்ணிங்கன்னா நான் திரும்பவும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும். கல்பனாவின் மனம் இறுகி பாறையாகி இருந்தது. 10 வருடங்கள் இப்படியே ஓடியும் விட்டன. கதிரேசனும் தன் வேலையை பெங்களூருக்கு மாற்றல் வாங்கி கொண்டு அங்கு சென்றுவிட தன் கவனம் முழுவதையும் மகளிடம் செலுத்தி வாழ ஆரம்பித்தாள் கல்பனா. வலியின் காரணமாக தூக்கத்திற்கு மருந்து கொடுத்திருக்க நன்றாக தூக்கி விழுந்த கல்பனா ஆர்த்தி அவர் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்தாள். ரொம்ப நேரம் தூங்கிட்டேனாம்மா என்று தன் மகளிடமும் கேட்டாள். நீ சாப்பிட்டியா? வீட்டிலிருந்து சாப்பாடு வந்துச்சாமா என்று பாசமாகவும் கேட்டாள். நான் சாப்பிட்டுச்சுமா. அப்பா வந்து உன்னை பார்த்துட்டு போக ரொம்ப நேரமாக வெளியே காத்துட்டு இருக்காருமா. கல்பனாவின் முகமோ திடீரென சுருங்கியது. வேண்டாம் ஆர்த்தி, நீ பார்த்து பேசிட்டல்ல, அப்புறம் என்ன, போக சொல்ல அவரை என்றாள் மகளிடம். அம்மா ப்ளீஸ், எனக்காக யாரோ ஒருத்தர் மாதிரி 5 நிமிஷம் வந்துட்டு போகட்டுமே. உன்னை பார்க்கத்தான் பெங்களூர்லேருந்தே வந்திருக்காரு, ப்ளீஸ்மா என்றாள் ஆர்த்தி. சரி, வர சொல்லு. உள்ளே வந்த கதிரேசனோ கல்பனாவிடம், கல்பனா, உனக்கு அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு ஆர்த்தி சொன்னதிலிருந்தே எனக்கு மனசு தவிப்பாக இருக்குது. இப்போ வலி எப்படி இருக்குது, பரவாயில்லையா என்று கேட்டார். குரலில் கருணையுடன் பேசும் கணவனை பார்க்காமலேயே சுவற்றை பார்த்தபடியே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தாச்சுல, கிளம்புங்க, நீங்கள் கிளம்பலாம் என்றாள். உனக்கு என் மேலே உள்ள வெறுப்பு இன்னும் குறையலன்னு எனக்கு தெரியுது.
உன் பேச்சிலிருந்தே அது எனக்கு புரியுது கல்பனா. எத்தனை வருஷமானாலும் அது மாறாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு. உடம்பை பார்த்துக்க, நான் வரேன் என்று அறையின் வாசலில் நின்றிருந்த ஆர்த்தி உள்ளே சென்றவர் கொஞ்ச நிமிடத்திலேயே திரும்பியது பார்த்து அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தவளாக அப்பாவின் கையை பிடித்து, சாரிப்பா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரணை நான் மிகவும் கேட்டதாக சொல்லுங்கப்பா என்று சொல்ல உடனே அவருடைய அப்பாவான கதிரேசனும், சரணும் வந்திருக்காமா, காரில் தான் உட்கார்ந்துருக்கான் என்றார். என்ன, சரண் வந்திருக்கானா? அம்மாவை வந்து பார்த்துட்டு போக இல்லையா? நான் எவ்வளவோ கூப்பிட்டேம்மா, அவன் வர மறுத்துட்டான். வாங்கப்பா, நானே தம்பியை நேரில் பார்த்து கூப்பிட்றேன். அவருடன் கார் நிற்கும் இடத்தை நோக்கி சென்றாள் ஆரதி. காரில் உட்கார்ந்திருந்த சரணை நெருங்கியவள், சரண் எப்படிதான் இருக்க? தம்பியை அணைத்தும் கொண்டாள். அக்கா, நீ நல்லா இருக்கியா? அப்பா மட்டும் தனியாக வராருன்னு நானும் அவருக்கு துணைக்க வந்தேன்க்கா என்றான். வந்தது சரிடா, உள்ளே வந்து அம்மாவை பார்த்துட்டு போ சரண். நீ வந்து எத்தனை வருஷமாச்சு? அம்மா உன்னை பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு எப்போவுமே உன் நினைப்பு தான். ஆப்ரேஷன் முடிஞ்சு படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு போ சரண் என்று அழைத்தாள். தேவையில்லைக்கா, உனக்கு எனக்கு அவங்கள பார்த்து பேசணும்னு தோணலை. நான் அப்பாவுக்காக தான் வந்தேன். நான் கிளம்புறேன் என்றான் சரண். ப்ளீஸ்டா சரண், எனக்காக இந்த அக்காவுக்காக வாடா. கெஞ்சலுடன் கூப்பிடும் அவளை பார்த்தான். போய் பார்த்துட்டு தான் வாயேண்டா சரண் என்று என்ன இருந்தாலும் அவள் உன்னை பெத்தவடா. அடி வாசல் வரைக்கும் வந்துட்டு நீ பார்க்காம போனது தெரிஞ்சா அவள் ரொம்ப வருத்தப்படுவாடா. இப்படி அப்பாவும் சொல்ல, சரிப்பா, நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பினான். ஆர்த்தியுடன் உள்ளே வந்தவன் கண்ணை மூடி படுத்திருந்த கல்பனாவிடம் வந்து ஆர்த்தி சந்தோஷ குரலில், அம்மா, உன்னை பார்க்க சரண் வந்திருக்காம்மா. கண்களில் பாசம் மின்ன வாசலை எட்டி பார்த்தாள். வெளியே நிற்கிறாமா, இருமா, நான் இப்போ அவனை வர சொல்கிறேன் என்றாள். சரண், அம்மா கிட்ட ஆறுதலாக பேசிட்டு வாடா, நான் அப்பாவோட காரில் இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். உள்ளே நுழைந்த மகனை கண்ணீர் மல்க பார்த்தாள் கல்பனா. என் மகன் எவ்வளோ பெரியவனாக வளர்ந்திருக்கான். இவனை பிரிந்து வாழ வேண்டிய நிலையில் ஆண்டவன் என்னை வச்சு விட்டானே எனவும் கவலைப்பட்டாள். 6-7 வருடங்களுக்கு பின் தன் மகனை பார்த்தவள் உடைந்தும் போனாள். பேசாமல் நின்ற சரணை பார்த்தவள், சரண் வாப்பா, நீ வந்ததில் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? என் மனசில் உன்னை எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் சரண். இந்த அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு தோணலையாப்பா? வராமலே இருந்துட்டியே என்று கேட்டாள் கல்பனா. எதுக்காக இந்த நாடகம்? கண்ணீரெல்லாம்? உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அக்கா வற்புறுத்தியால் தான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன். உன் மேலே உள்ள பாசத்தால் நான் ஒன்றும் வரலை. சரண், அம்மாக்கிட்டேயா இப்படி பேசுகிற? நான் உன்னை பெத்தவடா, தெரியும், அதை மறுக்க முடியாது. ஆனால் உனக்கு உன்னோட வாழ்க்கை தானே முக்கியம். இதில் பிள்ளைங்க எங்கேருந்து வந்தாங்க? அப்பா தப்பானவராக இருந்தாலும் அவரை பிரியணுன்னு தானே நீ நினச்சியே தவிர எங்கள் வாழ்க்கையை நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்த்தியா? என்னையும் அக்காவையும் பிரித்து ஒன்றா வாழ வேண்டியவங்கள ஆளுக்கு ஒரு திசையில் நீங்கள் வாழ வச்சிட்ட. அப்பா தன்னுடைய தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்து எத்தனை முறை மன்னிப்பு கேட்டார். அவருக்காக வேண்டாம், எங்களுக்காகவாவது அவரை மன்னிச்சு நீ ஏற்றுக்கணும்ல. ஆனால் உனக்கு அப்படி தோணலை பார்த்தியா? உனக்கு பிறந்த பாவத்துக்காக தான் நானும் அக்காவும் இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உன்னோட பிடிவாதம், உன்னை கஷ்டப்படுத்தினவரை நீ கடைசி வரைக்கும் துன்புறுத்தி பார்க்கணுங்கிற உன்னோட நினைப்பு, உன்னோட ஆணவம், இதனால தான் நீ இழந்தது உன்னோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, நீ பெற்ற உங்கள் பிள்ளையோடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் தான் நீ இப்போ இழந்துக்கிட்டு நிற்கிற. உன்னை என் தாயாக என்றுமே என்னால் ஏற்றுக்கவே முடியாது. தாய்க்குரிய பண்புகளே இல்லாமல், மன்னிக்கும் தன்மை இல்லாமல், மனதில் எல்லார் மேலேயும் வெறுப்பை சுமந்துக்கிட்டு பாசத்தை காட்டுறேன்னு நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. சரி, நான் கிளம்புறேன் என்றான். அவள் அருகில் கூட நெருங்காமல் வெளியேற அவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நெஞ்சை சுட மனம் குமுறி முகத்தை மூடி அழுதாள் கல்பனா. உணர்ந்துட்டேன், நான் பண்ணின தப்பை நான் உணர்ந்துட்டேன். என் பிள்ளையை என்கிட்ட இருந்து விலகி வச்சிருந்தனா தாயாக இருக்கவே அருகதை இல்லாதவ. தன் தோளை அந்த சமயத்தில் தொடும் கைகளை பற்றியபடி கண் திறந்தாள். சரண் தான் அம்மாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். சரண், என்னை மன்னிச்சிடுப்பா. வாழ்க்கை என்னங்கிறத எனக்கு புரிய வச்சுட்ட. தப்பை உணர்ந்து திருந்தி வந்தவரை நான் மன்னிச்சிருந்தா இன்னைக்கு உன்னோட வெறுப்பை சம்பாதிக்கிற நிலை எனக்கு வந்திருக்காது. என் பிள்ளை எனக்கு கிடைச்சிருப்பான். அதை நான் உணராமல் போயிட்டேனே. அம்மா அழாதம்மா, உன்னை இப்படி பேசுனதுக்கு நீ தான் என்னை மன்னிக்கணும். நீயும் அப்பாவும் ஒன்று சேரணும். உங்கள் 2 பேர் நிழலையும் நானும் அக்காவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. நிறைவேற்றி வைப்பாமா? மகனை தழுவி கொண்டாள் கல்பனா. உடைஞ்சு போன என் கால் மட்டும் ஒன்று சேரலை. உடைஞ்சு போன எங்கள் 2 பேர் வாழ்க்கையும் நீ ஒன்று சேர்த்துட்ட.
போய் அக்காவையும் அப்பாவையும் வரச் சொல்லு என்று தன் மகனிடம் பரிவுடன் கேட்டாள். விழிகளில் பாசத்தை தேக்கி பார்க்கும் அம்மாவை அணைத்து முத்தமிட்டான் சரண். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.